சர்ச்சைக்கு பெயர் போன அர்ச்சுனா எம்பி தொடர்பான செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். பெண்ணொருவரை துப்பாக்கி முனையில் அவர் அச்சுறுத்தியிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் காணொலி காட்சிகள் பதிவிடப்படுகின்றன. அது தொடர்பான செய்தி தினக்குரல் பத்திரிகையில் யாழ்ப்பாணத்தில் காணி தகராறு, பெண்களை துப்பாக்கி காட்டி மிரட்டிய அர்ச்சுனா என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய லங்காதீப பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. மந்திரி அர்ச்சுனாட்ட கலக்கின் கசா துவால கரலா கதக் அடங்குவற்ற என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் பெரியவிலான் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பெண்களை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டிய செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் பெரியவிலானில் சர்ச்சைக்குரிய காணி தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு சிலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. அந்த காணியின் உரிமை தொடர்பாக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெண் உட்பட மற்றொரு தரப்பினரும் அந்த காணியின் மீது உரிமை கோருகின்றார்கள். கடந்த சனிக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் தனது பரம்பரை காணி என்று அவர் தெரிவித்த இடத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது 2 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த குழுவினர் அவரது பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலத்தின் சில பகுதிகளுக்கு உரிமை கோரியதை தொடர்ந்து அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வாக்குவாதத்தின் போது இரு தரப்பினருக்கிடையே பதற்றம் அதிகரித்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒரு துப்பாக்கி ஏந்தியபடி காணப்பட்டார். இந்த காணொலி பரவியதை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முகநூல் நேரலை காணொலி ஒன்றில் தோன்றி அந்த குழுவினர் அந்த காணிக்குள் நுழைந்து தனது பணியை குழப்பியதாகவும் அதுடன் தன் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் அர்ச்சுனா எம்பி கூறியிருக்கின்றார். மேலும் தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பாதுகாப்பு அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தனது சொந்த துப்பாக்கியை தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் பயன்படுத்தியதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன்போது எதிரே நின்ற பெண்கள் எவ்வித பாதுகாப்புமின்றி கைகளை வீசி பேசிக் கொண்ட நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா திடீரென தனது கைத்துப்பாக்கியை எடுத்து நீட்டி உன்னை கொலை செய்வேன் என்று முரண்பாட்டில் ஈடுபட்ட பெண்ணொருவரை அச்சுறுத்தியதோடு அங்கு நின்றிருந்த ஏனைய மீதும் கைத்துப்பாக்கி நீட்டி அச்சுறுத்தியதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பெண்கள் மீதான இத்தகைய அச்சுறுத்தல் சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டமையானது பொதுமக்களுக்கு ஆபத்தானது என பல்வேறு தரப்பினரும் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய நிலையில்தான் இப்போது அர்ச்சுனா அவர்கள் இந்த சம்பவத்தையும் அரங்கேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு இருக்க அர்ச்சுனா கொலை மிரட்டல் விடுத்த பெண்ணுக்கு சிறை மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா எம்பியுடன் முரண்பட்ட பெண்ணொருவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ள மல்லாகம் நீதிமன்றம் அந்த பெண்ணின் குழந்தையை அந்த பெண்ணை வைத்திருக்கவும் அனுமதி அளித்திருக்கிறது. இளவாலை பெரியவிலான் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக ஏற்பட்ட இந்த சர்ச்சையை அடுத்துதான் அந்த பெண் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றொரு தரப்பின் வகையில் காணி பிணக்கு ஒன்று நிலைவரும் நிலையில் சனிக்கிழமை அந்த காணிக்குள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்ற தரப்பின் இடையில் இந்த வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டியமை தொடர்பில் காணொலி சமூக வளத்தில் பதிவு வருகிறது. இந்த காணி எல்லை பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றில் ஏற்கனவே வழக்கு இடம்பெற்ற ஒரு நிலையில் தான் இப்போது அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். இதன்போது அர்ச்சுனா எம்பியின் சட்டத்தரணி கௌசல்யாவும் அந்த பெண்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அவர்களை காணொலியும் பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நிலையில் தனது காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னை அச்சுறுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பாராளுமன்ற உறுப்பினரோடு முரண்பட்டவர்களின் பெண்ணொருவரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த பெண்ணை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதன்போது குறித்த பெண் 1 வயது குழந்தைக்கு தாய் எனவும் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய தேவையுள்ளதாகவும் மன்றுக்கு சுட்டிக்காட்டிய போது குழந்தையை தாயுடன் இருக்க மன்று அனுமதி வழங்கியிருக்கிறது. இருப்பினும் பொதுமக்களுக்கு கைத்துப்பாக்கி காட்டி பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததோடு இளைஞர் ஒருவரை தாக்கியதாக அர்ச்சுனா எம்பி மீது இதுவரை போலீசார் எந்தவிதமான நடவடிக்கையிலும் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்பதும் முக்கியமான தகவல். அந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்தமை, அங்கிருந்த இளைஞர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் அங்கிருக்கின்ற மக்களின் குற்றச்சாட்டாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.